பேதுருவே, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாயே, என்ன கிடைக்கும் என்று என்னை பார்த்து கேட்கிறாய். நான் யார் தெரியுமா? நான் 100 வீடுகளுக்கு சமம் பேதுருவே. நான் 100 தாயின் அன்பை உனக்கு தர நான் வல்லவராயிருக்கிறேன். நான் 100 தகப்பனுக்கு சமமானவர். நான் எதையெல்லாம் உன்னுடைய நன்மையாக வைத்து, எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் காப்பாற்றுதலாக, இந்த ஆஸ்தி, இந்த பொருள், இந்த வீடு, இந்த பணமெல்லாம் என்னை காப்பாற்றும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அவைகள் எல்லாம் 100 இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவியோ. நான் இருந்தா அப்படிதான் பேதுருவே. நான் இருந்தால் உனக்கு 100 எல்லாம் உனக்கு இருப்பதை போன்றது. ஏனென்றால் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னை மாத்திரம் பின்பற்றி வருகிற யாவருக்கும் நான் 100 தாயை போன்றவர், நான் 100 தகப்பனை போன்றவர், நான் 100 ஆஸ்தியை போன்றவர். நீ ஆஸ்தியை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆஸ்தியை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பொருளையோ பணத்தையோ உலகத்திலே எதையோ நம்பிக்கையாய் வைத்து இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவைகளில் ஒன்றையாகிலும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தார். அதனால தான் இங்க சொல்றாரு, இயேசு யார்? இயேசு போதுமானவர். இயேசு ரட்சகர் மாத்திரமல்ல, இயேசு போதுமானவர்.